ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு காஸ்மோ ஸ்குவாட். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் தான் கைஸ் விளையாட போகிறோம். அதுவும் இப்போ நம்ம புதுசாக வேர்ல்ட் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். அது உங்களுக்கே தெரியும். நம்ம பாக்கெட் எடிஷன் தான் கைஸ் விளையாட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லோட் ஆகிடுச்சு. எங்கே ஸ்பான் ஆகிருக்கும்? ஸ்வாம் பயோமில் ஸ்பான் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது? மறக்காங்க நியூஸ் ரூம் இருக்குது. கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் லைஃப்பில் பண்ணுறது முக்கால்வாசி எல்லாத்தையும் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர்ஸ்லாம் வரும். அதெல்லாம் நம்ம கடக்கணும்னா பெட்டில் ஸ்லீப் பண்ணணும். அதுக்கு 3 ஷீட் வேணும். ஆல்ரெடி ஒன்று அவ்வளோதான் கைஸ். இது மட்டனும் கிடைக்கும் நம்மளுக்கு ஷீப் அடிச்சோன்னா. இதை பாருங்கள், ஆசையாக வந்து வாய விடும். டேய் சாப்பிட்றடா, சாரி. நம்மகிட்டே நம்ம எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் வாய்ப்பு நுழைய மாட்டேங்குது. சாரி, ப்ரோ பிளேயர்லாம் அந்த ஆடிக்கிட்ட ஊற்றி எப்படி அதை பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா அது இன்னும் உயிரோட என் கையில் இருக்குன்னு கிளம்புச்சு. இதை நினைவு வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? சாப்பிட தான் போகிறேன், வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. ஓகே, நம்ம போயிட்டு வேறு எதுனா நல்லா பயமாக பார்க்கணும். உங்கள் அண்ணன் தம்பிலாம் கொண்டு தெரியுமாடா? என்னடா என்கிட்ட வர? உன்னையும் கொள்ளணுமா? ஒழுங்கா ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் காட்ட மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா காட்டுறேன். இதுதான் என்னோட காஸ்டியூம். பார்த்துட்டிங்களா? ஓகே, இப்போ போயிட்டு நம்ம சில பொருள்லாம் வேணும் நம்மளுக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா எதுனா நல்ல பயமாக கிடைக்கும்னு பார்க்குறேன். ஒரு நல்ல பயமும் கிடைக்க மாட்டேங்குது. இது எதாவது புதுசு நம்ம கோழி என்னடா ஸ்லோவா கீழே இறங்குற? ஆமாம், ஓடிட்டே இருக்க. சிக்கனும் கிடச்சிச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா பயப்படுங்க, என்கிட்ட மாட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ பாருங்க, 3 கோழி பயன் பிடிச்சி ஓடுறானுங்க பாருங்க. நம்ம பாரு, டே கோழி மண்டையா நன்றா, நீ ஓடுனல இதுக்காகவே உன்னை நான் கொல்லப்படுறேன். என்னடா ஓடுறான் திருப்பி? நான் எவ்வளோ ப்ரோ பிளேயர் தெரியுமாடா? டே பாருங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? தவிர எனக்கு வர வழி தெரியல. சாரி. நம்ம ஃபஸ்ட்டு கொள்ளை போகிறோன்னு சொல்லுவோம். நான் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு கொள்ளையெல்லாம் போகிறோங்களா? அங்கே பாருங்க தவளை. தவளை பார்த்தீங்களா? ஸ்லோவா தவளை கறி போட்டுடலாமா? விடுங்க, நான் ஒரு பிரியாணி லவர்ன்றது நாள் தவளை பிரியாணி கூட சாப்பிடுவேன்னு சொல்லுங்க. கேட்டாலே வந்து ஓகே, இன்னும் நல்ல பயமாக கிடைக்குதுன்னு தெரியல. சரி, நான் தேடிட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்டைன் கிட்ட வந்துட்டோங்க. அதுவும் ஸ்வாம் பயமான்னு தெரியல. மேலே ஐஸ் பயம் இருக்குது. ஓகே, போய் பார்க்கலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா என் தம்பியும் விளையாட வருவான். பார்ட் 3 பார்ட் 4 அந்த மாதிரி சீக்கிரமாக. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மலையை தேடி வந்துருக்கா. மலையில் அப்படி என்னமோ சுவாரஸ்யமாக தெரியுற மாதிரி இருக்குது கைஸ். மேலே என்னது இது? கிளிச்சா? இதை நீங்கள் பார்த்தீங்களா இல்லைன்னு தெரியல. எவ்வளோ பெரிய கிளிச்சுன்னு தெரில. இந்த மைன்கிராஃப்ட் காரணங்க அவங்க கிளிச்செல்லாம் சொல்கிறதுக்கு என்னெல்லாம் பயன்படுத்தணுமா? என்ன கொடுமை சாகுது. இது எனக்குன்னு அந்த சோதனைன்னு தெரில. இந்த டைலாக்கு எதில் வரும்னு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். தவளை மாட்டேன், அங்கே இன்னும் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கியா? யாரை தவளையான்னு கூட தெரில கைஸ். அவங்க பிளேன்ஸ் பயம். சரி, அங்கே போய் கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது. எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? வந்துட்டான்டா ஜாம்பி. ஐயோ
எரிடா என்னடா ஒரு கேக்குறேன் செத்துறாங்க நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு இந்த மாதிரிலாம் இருந்தா நம்ம எப்படி உயிர் வாழறது? ஏய் உனக்கெல்லாம் வாழ்க்கையில் வர லட்சியமே இல்லையாடா? ஏடா என்னை கொல்றதே ஒரு வேலையாக வச்சுட்டு இருக்க. ஏய் எங்கே பார்த்தீங்களா ஃப்ளோட் ஆகுது அந்த மாதிரி இருக்கு. ஓகே நம்ம அங்கே போயிட்டு மரத்தை வெட்டணும். இது சாமி மண்ணை வேற நம்ம வெறுப்பேச்சிட்டே இருக்காங்க. அவனுக்கு நம்ம ஒரு முடிவு கட்டணும். எங்க செத்துட்டானா? ரைட் விடுங்க, அவரே செத்துட்டாப்புல. போய் நம்ம போயிட்டு இந்த மரத்தை வெட்டணும், அதுவும் பீஸ்ஃபுல்லாக எந்த ஜாம்பியோட தொல்லையும் இல்லாமல். ஒரு மாதிரி இருந்தாங்க. நீங்களும் பயந்தீங்கன்னா அப்புறமா நம்ம என்ன சொல்றது, ஹெல்த் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறும். பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே போயிட்டு ஸ்டோன் எடுத்துக்கலாம். அதுக்கு முதல்ல போயிட்டு நம்ம வந்துட்டு உடன் பிக்காக்ஸ் செய்யணும். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிள் ஒன்று எடுத்துக்கலாம். உடன் பிக்காக்ஸும் செஞ்சுக்கலாம். என்னடா ஸ்டிக்கு பத்தலையா? ஓகே ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு செஞ்சிட்ருக்கோம் உடன் பிக்காக்ஸ். கிடச்சிச்சு கைஸ். வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 8 ஸ்டோன்னு பார்த்தீங்கன்னா 4 நான் இந்த வீடியோவில் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் மறக்காமல் சொல்லிவிடுங்க. ஏன்னா நான் வந்துட்டு மைண்ட் கிராஃப்ட்டு கொஞ்சம் புதுசு தான் கைஸ். இப்போ தான் கொஞ்சம் கற்றுட்ருக்கேன் மைண்ட் கிராஃப்ட்டையே. நீங்கள் வந்துட்டு எதனா நான் வந்துட்டு இது பண்ணோம் அது பண்ணோன்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள் கைஸ், நான் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஸ்டிக்ஸை தான் வச்சுருக்கேன். அது இருக்கிறதுனால ஈஸியாக வந்துட்டு குக் ஆகுமா பார்த்தேன். எங்கேயோ வந்துட்டு என்ன பார்த்தேன்னு கரெக்டாக தெரியல. வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது ஒர்க் பிளான்ஸ் நம்மளால் யூஸ் பண்ண தேவையில்ல. அதனால தான் கைஸ் ஸ்டிக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டிக் வரலையா? அது வந்துருச்சு கைஸ். கைஸ் நம்மக்கிட்ட வுட்டெலாம் இருக்கா என்ன? இல்லை. ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இருந்துருச்சு. வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே லிஃப்ட் கார் நல்ல ஹெல்த் ஏறும். அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குடிச்சு வச்சுக்கணும். இதுக்குமே போதும் கைஸ். இது வெந்தது எவ்வளோ வந்திருக்கு வந்துடட்டும். அது வேகிறது. ஓகே இந்த இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துக்கு திருப்பி வரலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு போயிட்டு ஒரு முக்கியமான விஷயம் சேஞ்ச் பண்ணோம் கைஸ். நான் மறந்துட்டேன், இப்போ தான் சேஞ்ச் பண்ணுறேன். சாரி. கோஆர்டினேட்ஸ் மார்க் பண்ணி வச்சுக்கிறதுக்காக கைஸ். இதுனா இந்த இடத்துல வந்துட்டு ஃபர்னேஸ் வச்சுருக்கேன். என்ன கைஸ் ஒரு மாதிரி வானமே வந்துட்டு இருட்டாகிற மாதிரி இருக்குது. நைட் ஆகுதா தெரியல கைஸ். எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு நைட் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன் கைஸ். இன்னும் எவ்வளோ ஸ்லோ லோட் ஆகுது. ஓகே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பெட்டு செய்ய போகிறோம் கைஸ். பெட் எப்படி செய்யுதுன்னா இந்த மாதிரி 3 உட் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு இந்த 3 உள்ள எடுத்து இப்படி வச்சோன்னா பெட்டு ரெடி. நைட்டு தான் கைஸ். ஆமாம் கைஸ். பார்த்து தூங்கணும் கைஸ். பெட்டு 2 ஃபார் அவேவா? ஒரு பிளாக் தண்டை தள்ளி நிற்கிறேன். இங்கே பாரு 1. நீங்கள் வந்து பார்க்கலாமா? நான் கைஸ் ஒரு பிளாக் தள்ளி நின்னதுக்கெலாம் இப்படி ஓவராக பண்ணுறாங்க. ஏய் சீப்பு நீ என்னடா பண்ணிகிட்ருக்க? இங்கே போயிட்டு மட்டை
போய் பார்த்துட்டுலாம். டேய் உங்கள் ஆளுங்களோட கறி தான்டா வேக வச்சு நான் சாப்பிட்டுட்ருக்கேன். எவ்வளோ வச்சும் வரலையா? அவங்க வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. கைஸ் எப்படி கைஸ் இப்போ நம்ம மேலே போகுது? குழப்பமாக இருக்கு. அதான் வச்சிருக்கேன் ஃபர்னஸ் தெரியுதா? அவ்வளோதான் கைஸ் வந்துட்டேன். ஐயோ முடியல பைத்தியமாயவன். வந்துட்டோம் கைஸ். கஷ்டப்பட்டு ஒரு வழியாக வந்துட்டோம். எல்லாம் ரெடி ஆகிட்டு கைஸ். பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பயங்கரமான ஆள். ஆமாம் கைஸ். என்னடா ஸ்டிக்கை வெளியே தூக்கி போட்டேன்னா என்ன கைஸ்? கண்டிக்க தெரியல. ஸ்டிக் இங்கே போட்டிருக்கேன் கைஸ். பிரதியாலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய பிரச்சனை. முத்து பாண்டி. ஓகே நம்ம இப்போ போயிட்டு அந்த ஸ்டோனை இதுதானே இங்கே இருக்கு கைஸ். பார்த்தீங்கன்னா கேவுக்குள்ள போகப்போம். தடவை போகிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது பாருங்க வர வாழ்க்கையிலே ரொம்ப ஆபத்தான சொல்லாத. இந்த எல்லா பாத்துருவேன்னு நினைக்கிறேன். ஏய் ஒரு மனுஷன் இவ்வளோ கொடுக்காம என்ன பண்ணலாம்? உனக்கெல்லாம் என்ன அடிக்கிறது தவிர வாழ்க்கையில் வேறு லட்சியமே இல்லையாடா? அதே வேணாம் நீ வந்து எரிஞ்சு சாப்பிட மாதிரி வரான். ஏய் இங்கே இருக்கேன்டா. டே அங்கே என்னடா பார்த்துட்டு இருக்கேன்? வரான். வாடா 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 மாட்டல கைஸ். பயப்படுறான்னு நினைக்கிறேன். பயந்தாங்க வழி போயிட்டு ஓடுறா. எங்கே இருக்கான்? ஆளை காணும். சரி ரைட் விடுங்க கைஸ். பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட 18 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்து என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். அதுக்குள்ளே டக்குன்னு இந்த கால் கேட்குறது தெரியல. ஆனால் எனக்கு பயமாக இருக்கு கைஸ். ஒரு டார்ச் செய்யறதுக்குள்ளே என் உயிரே போயிடும் கைஸ். அதனால இந்த பைக்குக்காகவே ஒரு லிங்க் போட்டு மறக்காம நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பண்ணலான்னு இதுக்கு மேலே நான் உங்களோட இருந்தால் இந்த ஸ்டூடியோஸ்க்கு ஆகாது. ஸோ இதோட நம்ம பார்த்து முடிச்சிக்கலாங்க. அவ்வளோதான் நம்ம சோழி என்னென்ன அதில் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டை முடிச்சிக்கலாம். ஓகே கைஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய மைன்கிராஃப்ட் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக போடுறேன். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களாம் செய்யலான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு மாதிரி இப்போ வந்துட்டு புதுசாக கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்ல, அதே மாதிரி புதுசாக கேம் விளையாடலாமா இல்லை என்ன பண்ணலாம் எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்லுங்கள் கைஸ். ஸோ கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. ஸோ பாய் ஃப்ரம் யுவர் காஸ்மோ ஸ்குவாட். ஐ எம் ஜஸ்ட்